கடந்த வாரங்களிலே உலகம் முழுவதும் நடந்த ஒரு பயங்கரமான ஒரு சம்பவங்கள் நடந்தது. எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்க? டிவியில் நியூஸில் பார்த்துருக்கீங்க? சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஏன் சந்தோஷமா இல்லை? நெருப்புல எரியுறாங்க. வீடு வாசல் சொத்து பத்து பணம் எல்லாம் எரிஞ்சது. இதுல நீங்க சந்தோஷப்பட்டீங்களா துக்கப்பட்டீங்களா? துக்கப்பட்ட பிறகு நீங்க என்ன பண்ணீங்க? என்ன ஜெபம் பண்ணீங்க? இன்னும் கொஞ்சம் எரியட்டும்னா நிறுத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணீங்க. ஒருத்தன் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு வீடியோ போடுறான். நீங்க ஆப்கானிஸ்தான்லயும் காசாலையும் பண்ணீங்கல்ல வந்தது அடி அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான்? எக்காலமா சொல்லி சிரிக்கிறான். இவன் சொல்லி முடியறதுக்குள்ள இவன் சொன்ன ஊர்ல மெக்கா மதீனா என்னைக்குமே பாலைவனம் தான், வெள்ளமே வராது. கர்த்தர் அங்க வெள்ளத்தை விட்டு அடிச்சு ஓட்டினாரு. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரி இவன் அவனை கேட்கிறான். அப்ப என்ன நடந்து கொண்டு இருக்கிறதுனா, தேசத்துல நடக்கக்கூடிய அழிவுகளை குறித்து சிந்தனை சக்தி யார்கிட்ட இல்லை அப்படின்னா கிறிஸ்துவ நாடுகளிலே கிடையாது, கிறிஸ்துவர்கிட்ட கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா அந்நிய உபதேசங்கள், அந்நிய ஆவிகள் எல்லாம் என்ன பண்ணா மாய்மாலமாக உலகம் முழுவதும் கிறிஸ்தவங்க என்ன பண்ணா தன்னைத்தானே ஏமாற்றி, ஜனத்தை ஏமாற்றி, சபையை ஏமாற்றி கொண்டு ஊர் சுத்துறதுனாலதான் கர்த்தர் அங்க அடி வெளுத்த. தேவன் கொல்லுவதற்கு அனுமதிப்பாருன்னா கிடையாது. இந்த கொல்லுகிற காரியத்தை யார் செய்வார்? பிசாசானவன் செய்வார். ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு, எதிர்கட்சி தோத்து போச்சு அப்படின்ற ஒரு கொலவெறித்தனத்தில் என்ன பண்ணியிருக்கிறான், ஒருத்தன் தீ வச்சதாக ஒரு குற்றச்சாட்டு வருது. இது அங்க உள்ள அந்த மாநகரத்தினுடைய சிஇஓ அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. விசாரணை நடக்கு, எப்படி தீ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து விசாரணைகள் நடக்கும். இன்னொரு காரியத்தை நான் பார்க்க விடும்போது, ஆண்டவருக்கு இது தெரியுமா தெரியாதா? சாரதாமா சொல்லுங்க. தெரியுமில்ல? அப்ப தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப எந்த தீர்க்கதரிசி வாய் திறந்தான்? இந்தியாவில் ஒரு 10 பெரிய தீர்க்கதரிசினை தலையை தூக்கிக்கிட்டு காணிக்கைகளை அனுப்புங்கள், இதோ அக்கௌண்ட் நம்பர்னு கேட்டானுங்களே கல்லாப்பட்டியில பணம் வாங்குறவங்க, எவனாவது சொன்னானா? லாஸ் ஏஞ்சல்ஸை பத்தி சொன்னானா? தீபத்தை பத்தி சொன்னானா? ஜப்பானை பத்தி சொன்னானா? எந்த தேசத்தை பத்தி எவன் சொன்னா? அதை நம்பி நீங்களாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே கதி தான், எனக்கும் அதே கதி தான். யார் இந்த பொய்யான இந்த காரியங்களை செய்கிறார்களோ அவர்கள் பின்பற்றி போனால் அழிவு காத்திருக்கும். அழிவு உறங்காத அழிவு திடீர்னு வரும், போட்டு பொழந்து தள்ளிடும், அப்புறமா ஒன்றும் பண்ண முடியாது. பெரிய ஊழியக்காரன் என்ன ஆண்டவர் ரட்சிப்பாரு அப்படின்ற ஒரு யோகியதை எந்த ஊழியக்காரன்ட்டையும் இருக்காது. நல்ல ஊழியக்காரன் உலகத்துல 70-75 ஆண்டுகள் ஊழியம் செய்த பில்லி கிராஹாமுடைய ஊழியத்துல அவர் சாகிறதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தையை நல்லா கேட்கணும். நான் உலகம் முழுவதும் பயணித்து இருக்கிறேன், ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வாழ்ந்த நான், ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு நான் பேசின நான், அதனால நான் ரட்சிக்கப்பட மாட்டேன், அதனால நான் மீட்கப்பட மாட்டேன், நான் பரலோகத்துக்கு வருவேன் அப்படின்ற எண்ணம் கருவம் என்கிட்ட கிடையாது அப்படின்ற. நான் என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் சிந்தைகள் எல்லாம் என்ன அப்படின்னா, அந்த இயேசு கல்வாரியிலே இருக்கப்பட்ட போது 2 கள்ளர்கள் இருந்தார்கள். அதிலே ஒரு கள்ளன் சொன்னான், ஆண்டவரே உடைய ராஜ்யத்திலே அடியேனை நினைத்தருளும் என்கிற ஒரு வார்த்தை தான் நான் ஆண்டவருடைய முன்னாடி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் பில்லி கிராஹாம் சொன்னார். அதே வார்த்தையை தான் மூத்த போதகர்களும் ஊழியக்காரர்களும் தன்னுடைய ஊழியத்தினால நான் தீர்க்க தரிசனம் பண்ணிட்டேன், நான் பிசாசை ஓட்டிட்டேன், நான் அதை பண்ணிட்டேன், எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி பரலோகத்துக்கு போகணும்னு நினைச்சா அது நடக்காது. எல்லாம் யாரையான்னு கேட்ப. எந்த அளவுக்கு தாழ்மையிலே இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு தாழ்மையுள்ள ஊழியத்தை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். பில்லி கிராஹாம் போன்ற பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என்னுடைய காதிலே இருக்கு, மனசுல இருக்கு, காதிலே கேட்ட மாதிரியே இருக்கு. ஏன்னா அந்த காலகட்டங்களில் அவருடைய செய்திகளை நான் விரும்பி பார்ப்பேன்.
அதனால ஒவ்வொருத்தரையிட்ட நல்ல செய்தி இருக்குன்னா அவங்கள நான் பார்ப்பேன், படிப்பேன், அவங்கள்ட்ட கேட்பேன். அந்த மாதிரி உணர்வு நம்ம தேசத்துல இருக்கான கிடையவே கிடையாது. நல்ல ஒரு ஊழியக்காரங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டான் அந்த தேசத்துல. இருக்கிறவன் எல்லா காரியத்திலையும் பார்க்கப்படும் போது அவர்கள் எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனவர்கள் மற்றவர்களை கெடுத்துக் கொண்டு இருக்கிறவர்களாக இந்த நாட்களிலே காணப்படுகிறார்கள் என்பதை தான் நாம் இந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. என் ஆண்டவருடைய திருநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எவனுக்கு இந்த நாட்களே இனிமே இளைப்பாறுதல் இருக்காது. இந்த சம்பவம் நடந்த பிறகு ஒவ்வொருத்தரும் பயந்து கொண்டு செத்து கொண்டு இருக்கிறான். ஒவ்வொருத்தரும் கலங்கி கொண்டு திரிகிறான். ஒவ்வொருவரும் பைத்தியம் பிடிச்சு அலைகிறான். உன் பணமும் உன் புகழும் எங்கடா போச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய தனவான்கள் கனவான்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள் வாழ்ந்த தேசம் அமெரிக்கா. குறிப்பாக அவருடைய இல்லங்கள், அவருடைய வீடுகள் எல்லாம் எங்கே பார்த்தால் லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிபோர்னியா. முன்னால போட்டிட்டாங்களா அந்த அம்மா பேரு என்ன? ஹாரிஸ், கமலா ஹாரிஸினுடைய ஊரு வீடு எங்கன்னா இதே கலிபோர்னியா தான். பணக்காரர்கள் வாழ்கின்ற பூமி தான் அது. புளோரிடா 3 இடங்களிலேயும் பார்த்தீர்களானால் தேவனுடைய ஒரு பயங்கரத்தை அவர்கள் பார்த்தார்கள். என்ன சொன்னாங்க? இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அதே ஹாலிவுட்ல அவார்டு அண்ட் ரிவார்டு கொடுத்தாங்க. ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்க, ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் பண்ணாங்க. இயேசு கடவுளா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டாங்க. எல்லாரும் என்னன்னா கடவுளே இல்லை என்று கையை தூக்கி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஐயா, இயேசு கடவுளே இல்லை என்று சொல்லி கையை தூக்கி சொன்ன அந்த ஒரு பயங்கர ஒரு காரியம் அடுத்த பாத்தீங்கன்னா 48 மணி நேரத்துல அங்க ஒரு சம்பவம் நடந்து கொண்டு வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். தேவன் ஒருவனையும் சும்மா விட மாட்டார். இனிமேலாம் சும்மா அதிருது இல்ல, எப்படி உண்மையா சொல்லி சும்மா அதிருது இல்ல அப்படின்னு பைபிள் தான் சொல்லுகிறது. ஒரு டொபாக்கூர் ஒண்ணு சொல்லிட்டு தெரியுது மேடைகள்ல, சினிமாவில். அவனை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வசனத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அழிவு எப்படின்னு கேட்டீங்கன்னா பல மணி நேரம் பல நாட்களாக இருக்காது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள சம்பவம் நடக்கும். இதுதான் ஆண்டவருடைய வேலை. கண் இமைக்க நேரத்தில் ஒரு தேசமே காணாம பண்ணிடுவாரு, ஒரு நகரத்தை காணாம பண்ணிடுவாரு. அதுதான் அவருடைய வேலை. உங்களை கூப்பிட்டு வச்சு இதை பண்ணுமா அதை பண்ணுமா அப்படியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அல்கொய்தா தீவிரவாதிகள், தலிபானுடைய தீவிரவாதிகள் பிளான் போட்டு பெரிய குண்டுகளை ராக்கெட்டுகளை தயார் பண்ணி எடுத்துக்கொண்டு போய் ஒரு பட்டணத்தை அடிக்கிறதுக்கு போவான். ஆனால் ஆண்டவருக்கு அப்படி கிடையாது. ஒரு சொடக்கு போடுறதுக்கு முன்னாடி சோலையை முடிச்சு விடுவார். அப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்திலே 30 வினாடிகளிலே சம்பவங்களை எங்கே பார்த்தோம் என்றால் திபெத்திலே பார்த்தோம். பூமி அதிர்ச்சி 7.1 ரிக்டருடைய அளவிற்கு பூமி அதிர்ச்சி ஆகி பயங்கர சேதங்கள் ஆகி எல்லாம் பழசா போச்சு. பெரிய பட்டணமே விழுந்து போச்சு. அங்கே இருந்த 48 கிலோமீட்டர் பக்கத்தில் அங்க உள்ள 3 பட்டணங்களும் சைனாலே மிகவும் நொறுக்கப்பட்டு போச்சு. அதே சமயத்தில் மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா ஜப்பான்ல பூமி அதிர்ச்சி. ஒரே நேரத்தில் பாருங்க, சுத்தி சுத்தி எல்லா இடத்துலயும் பூமி அதிர்ச்சி. பிலிப்பைன்ஸ்ல எந்த இடத்துல இல்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்க? தேவனுடைய வருகைக்குரிய அடையாளங்களை பார்க்கப்படும் போது என்று நான் பார்க்கப்படும் போது திபெத்திலே 7.1 எவ்வளவு பேர் செத்தாங்க, எவ்வளவு வீடுகள் அழிந்தது என்று நான் பார்க்கப்படும் போது முதலைக்கு கணக்கெடுக்கும் போது 3000 வீடுனாங்க. அப்புறம் பார்த்தாக்க ஏகப்பட்ட வீடுகளே அப்ப கணக்க சொல்லுகிறாங்க. எவரெஸ்ட் பகுதி பெரிய மலை பகுதி திபெத்தில். அந்த எவரெஸ்டுடைய பெரிய மலைப்பகுதியை தேவன் என்ன செய்திருக்கிறார் என்றால் பூமி எதிர்ச்சியிலே தாக்கி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வெப்பநிலை எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 100 எவ்வளவு இருக்கும் ஐயா? நம்ம ஊர்ல 100 டிகிரி எல்லாம் வந்திருக்கு. அங்கெல்லாம் எத்தனை டிகிரி இருக்கும்? ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா இந்த குளிர் காலத்துல பாத்தீங்கன்னா -0ல இருக்கும். 0ல 16, 18 வந்த நேரத்துல தான் பூமி எதிர்ச்சி ஆண்டவர் கொடுத்தாரு. ஒரு பக்கம் வீடு நோக்கி போச்சு, வெளியில வராங்க, குளிர் தாங்க முடியல. அதுல பாரு பேர் சாப்பிடும்.
தேவன் அடிக்கிற அடியில எவனும் தப்பவே முடியாது என்று ஆண்டவருடைய வார்த்தை திருவார்த்தை சொல்லுகிறது. இப்படியாக சைனாவிலே பல பகுதிகளினுடைய இந்த தாக்கங்கள் என்ன என்று பார்க்கப்படும்போது, ஏன் அந்தந்த தேசங்களை கை வைக்கிறார்னா, அந்தந்த தேசத்தினுடைய ஜனங்களுடைய மார்க்கங்கள், அவர்கள் மார்க்கம் தப்பினவர்கள், ஆண்டுடைய வார்த்தையை வரவேற்காதவர்கள், இயேசுவை நேசிக்காதவர்கள் ஆனபடினாலே வேறே மார்க்கங்களை கொண்டு இப்படிப்பட்ட பூமிகளையும் பட்டணங்களையும் தேசங்களையும் கர்த்தர் நொறுக்கி போடுவார். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல அப்படின்னா தேவன் அந்த வேலையை தான் செய்வார். இப்படியாக நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. எவரெஸ்ட்ல 80 கிலோமீட்டர்ல அந்த இடத்துல டிங்கிரியில நேபாள் பூட்டான் இந்த இடத்துலையும் 6.8 வரைக்கும் என்ன ஆச்சு அப்படின்னா இதே பூமி எதிர்ச்சி அங்கேயும் உணரப்பட்டது. உலகத்துல மிக மேடான பகுதி மலை பகுதி என்று சொல்லப்படுகிற மலை பிரதேசங்கள், உயர்ந்த இடங்களில் சிகரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அசைக்கிற தேவனாய் இருக்கிறார். இதை தேவன் செய்யாம யாரு செய்வார்? இவன் காண இங்கே கதை விட்டு இருக்கேன். இதெல்லாம் இயற்கை சம்பவம் ஐயா. இயற்கையில இயற்கையோட நீ விளையாண்டுட்டு இருக்கிற. இயற்கை வன்முறை ஆச்சு அப்படின்னா உலகத்துல ஒரு பகுதியே இருக்காது. இயற்கையினுடைய வன்முறையை இந்த நாட்களில் பார்க்கிறாள்னா தேவனுடைய பயங்கரம் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். இதில் என்ன அப்படின்னாக்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெக்னோ தகடுகள் பூமிக்குள்ள நகழுது, அசையுது, அங்கே இங்கேயும் நகர்ந்துட்டு இருக்கிறதுனால தான் பூமி எதிர்ச்சி வருது, அப்புறமா சுனாமி வருது. இதுதான் இவனுடைய கண்டுபிடிப்பு. இந்த பைத்தியக்காரன் சொல்கிற வார்த்தையை இந்த உலகம் முழுவதும் நம்பிக்கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் பார்க்கப்படும் போது தேவன் சொல்லி இருக்கிறார், என்னுடைய வருகையினுடைய காலங்கள் என்று சொல்லி இருக்கிறார். இப்ப சமயத்தில் ஏற்கனவே உங்களுக்கு 2008 ஒரு அந்த செங்கு என்ற இடத்துல 8 ரிக்டர் பயங்கரமான பூமி எதிர்ச்சி ஏற்கனவே அங்க நடந்த இடம் தான். அன்னைக்கு 70,000 பேர் சத்தானுங்க. இப்படியாக தேவன் என்ன செய்கிறார் என்று பார்க்கப்படும் போது ஒவ்வொரு பசிபிக்கினுடைய கடல் பகுதியிலே இருக்கக்கூடிய தீவுகளில் எல்லாத்தையும் விட்டு வைக்கலாம். அங்கேயும் அபாயங்கரமான அழிவுகள் சேதங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். இந்த பைத்தியக்காரன் சொல்றான், என்ன சொல்றான்னா 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த டெக்ரா தகடுகளுடைய இதனுடைய மாற்றங்கள், இதனுடைய அசைவுகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றேன். எப்ப எத்தனை ஆண்டுகள் ஐயா? 1 மில்லியன்னா 10 லட்சம், 1000 மில்லியன்னா 1 பில்லியன். இவன் கணக்கு சொல்றான் 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த டெக்னோ தகடுகள் உருவாகி இருக்கிறது. அதன் மூலமாக தான் இந்த ஆபத்துன்றான். இப்படிப்பட்ட பைத்தியங்களை நம்பி ஜனங்கள்லாம் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு விஞ்ஞானிகள். அவெல்லாம் விஞ்ஞானி மாதிரியா இருக்கிறான், அவன் ஒரு பைத்தியக்கார மாதிரி இருக்குதான். சென்னையில் பார்த்தீங்கன்னா மழை வரும், இதோ ராத்திரியெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குது, இத்தனை மணிக்கு வந்துடும், இத்தனை மணிக்கு கடலை தாண்டினா அது எங்கே போச்சு? அது அங்கே தான் உட்காந்துட்டு விளையாண்டு காட்டிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து சென்னை பாதி அழிய போகுது, முங்க போகுது அப்படின்னா கடைசியில் ஆண்டவர் அந்த பக்கம் அனுப்பிச்சிட்டாரு. அது அங்கே போச்சு, என்ன போச்சு அப்படின்னாக்க எங்கடா இந்த பாண்டிச்சேரி அப்படின்னு தேடி போய் கரெக்டாக அங்கே போய் அடிச்சிருக்கு. விழுப்புரத்துலேருந்து சேலம் ஒசூர் வரைக்கும் அடிச்சிருக்குது. இப்படியாக தேவன் என்ன அப்படின்னா தேவனுடைய திட்டத்தை ஒரு வேலைன்னு சொல்ல முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த அபாயங்கரமான ஒரு பயங்கரமான இப்படிப்பட்ட அழிவு நிகழ்ச்சிகள் எதை பிரதிபலிக்கிறது யோசனையே ஆண்டவர் கேட்கிறாரு, எண்ணத்தை கேட்கிறார். ஏன்டா இதெல்லாம் பார்க்குறிய, உனக்கு அறிவு இல்லை, உனக்கு புரிந்து கொள்ளுதல் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. இப்படிப்பட்ட தேவனை இப்படியாக பூமியின் கீழ் மண்டலங்களில் இருக்கக்கூடிய எல்லாமே என்ன அப்படின்னா அசைவுகள் வருகிறது என்றால் அது யாரு சும்மா அசைக்க முடியாது, தேவனுடைய ஆவியானவர் அசைக்கிற ஒரு அசைவு என்பதை இந்த நாட்களிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான பிரியமானவர்களே, சங்கீத புஸ்தகத்தில் அன்னைக்கே தாவீது என்ன பண்ணியிருக்கிறார் இந்த சம்பவங்களை குறித்து. சங்கீதம் 73:19 வாசிங்க. அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய், வசனம் என்ன சொல்லுகிறது ஐயா? அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள், பயங்கரங்கள் அழிந்து நிர்மலமாகிறார்கள். நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒளிவது போல் ஆண்டவரை நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழ்வீர். இந்த வசனம் இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை அன்னைக்கே தாவீது சொல்லி இருக்கிறார். தாவீதுக்கு எந்த அளவுக்கு ஞானம் இருக்கிறது,
தேவன் கொடுத்த தீர்க்க தரிசனம் இருக்கிறது, வெளிப்பாடு இருக்கிறது. அந்த தேவனுடைய தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட தாவீது சொன்ன வார்த்தை இந்த உலகத்தை அழிப்பதற்கு தேவனுக்கு ஒரு நிமிஷம் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தேசத்தையும் பூமியும் இந்த நாட்களில் அழிவிலே கொண்டு வர வேண்டுமானால் தேவனுக்கு எவ்வளவு நேரம் போதுங்க? ஒரு நிமிஷம் போதும். தாவீது சொல்லி இருக்கிறார். இப்படியாக தாவீது சொல்லி இருக்கிற இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நேற்று எப்படி இருந்த பட்டணம் எப்படி இருக்கு, மறுநாள் எப்படி இருந்த பட்டணம் எப்படி இருக்கு அப்படின்னு டிவியில காட்டுறாங்க. ரொம்ப ஜோரா லைட்டு போட்டு ரொம்ப பயங்கரமா அழகழகா இருக்கக்கூடிய பெரிய பட்டணம். மறுநாள் பாத்தீங்கன்னாக்க என்ன ஆச்சுனாக்க ஒரு 50-30 செகண்டுக்கு அப்புறமா அந்த பட்டணம் எப்படின்னா அக்கினி ஜுவாலை எரிந்து கொண்டு இருக்கிறது. மறுநாள் காலையில பார்த்தா சாம்பலாக கிடக்கிறது. அப்ப இந்த காரியத்தை ஆண்டவர் அன்றைக்கு என்ன சொல்லி இருக்கிறார்? தாவீதுக்கு இதை உணர்த்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு எல்லாமே ஒரு நிமிஷம் தான் தேவை, ரொம்ப நேரம் தேவையே இல்லை. இதே மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறார் என்று பார்க்கப்படும் போது என்னாவது புத்தகம் 16வது அத்தியாயம் 45-46 வாசிங்க. எந்த காலத்திலேயே பைபிள் தியானம் பண்ண வேண்டிய நீங்க இன்னைக்கு புதுசா திறந்து வாசிக்கிறீங்க. அதெல்லாம் இருக்குது. என்னமா சொல்லி இருக்குது? இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார். அவர்கள் முகம் குப்புற விழுந்தார்கள். ஒரே ஜனக்கூட்டம் தான். தேவனுக்கு பிரியமில்லாத அந்நிய உபதேசங்களையும் அந்நிய ஆவிகளையும் அந்நிய கிரியைகளையும் சபைக்குள்ளே கொண்டு வந்தால் செய்தால் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு நிமிஷத்துல ஆண்டவர் அழிக்கிறதுக்கு தேவனுக்கு கோபம் வந்ததுன்னா அழிச்சே விடுவார். ஆண்டவருடைய தொழுகையும் ஆராதனையும் ஒன்றுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காயின் ஆபேல் ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது ஒருவனுடைய ஆராதனையை மாத்திரம் தான் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். மறுவனுடைய இன்னொருத்தனுடைய ஆராதனை ஏற்றுக்கொண்டாரா? இங்க கவனிக்கல பாருங்க, வேற எங்கேயோ ரீடிங் போயிட்டு. காயின் ஆபேலுடைய தொழுகையும் ஆராதனையிலையும் ஒருத்தனை ஏற்றுக்கொண்டார், இன்னொருத்தனை ஏற்றுக்கொண்டாரா? அவன் யாரை தொழுது கொண்டான்? அதே தேவனை தான் தொழுது கொண்டான். உங்களுடைய ஆராதனை வித்தியாசப்படும் போது கர்த்தர் அதை பார்க்கிறார். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆராதனை தொழுது இருந்ததுன்னா தூக்கி ஏந்துவர். இன்னும் உணர்வு இல்லை அப்படின்னா, அந்த சிந்தனை வரல அப்படின்னா தேவன் சொல்லி சொல்லி பார்ப்பார், ஒரு நாள் சோழியை முடிச்சு விடுவார். அப்படித்தான் அமெரிக்காவில் செத்தானுங்க. ஆளாளுக்கு ஒரு போதனை, ஆளாளுக்கு ஒரு சபை, ஆளாளுக்கு ஒரு பிரிவு. இதைதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? வேதத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிற அந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டும், அந்த ஐக்கிய சிந்தனை வேண்டும். ஆண்டவரோட இருக்கக்கூடிய அந்த ஐக்கியம் யார்கிட்ட இருக்கு? ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின மனுஷன் யார் இருக்கா அப்படின்னு தான் பார்க்கணும். அமெரிக்கா தேசத்திலே தேவனுடைய அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர்கள் இருந்த போது அமெரிக்கா தேசத்துக்கு அழிவே வரல. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அந்த பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் மண்டையை போட்ட பிறகுதான் அந்த அழிவு வந்தது. இன்னைக்கு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு தேசத்திலும் இனி நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது மாறுறதில்லை. எல்லாம் இதுவரைக்கும் உச்சி எல்லாத்தையும் பார்த்தாரு. இனிமேலாம் தேவனுடைய சமூகத்துல ஒரு காரியமும் பண்ண முடியாது. பொய் சொல்லுகிறவர்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு? அனனியா என்ன ஆச்சு? அவ்வளவுதான். அந்த நிமிஷமே ஜோலியை முடிச்சாரு. அவன் பொண்டாட்டி வந்தா அவ ஜோலி முடிஞ்சது. திருச்சபைகளே அநியாயமும் அக்கிரமும் பொய்யும் புரட்டும் இருந்தால் கர்த்தர் சோழியை முடிக்கிறதுக்கு யாரு? தேவனுடைய அதிகாரம் பெற்ற ஊழியக்காரன் சொல்லிட்டான்னா சோழி முடிஞ்சது. அதிகாரம் இல்லாம, ஆவியினுடைய அதிகாரம் இல்லாம எந்த ஒரு ஊழியக்காரன் ஞானஸ்தானம் கொடுக்க கூடாது, திருவிருந்து கொடுக்க கூடாது, எந்த ஒரு காரியமும் நடத்தக்கூடாது. இன்னைக்கு எல்லாம் என்ன அப்படின்னா, தேவனுடைய ஆவியினுடைய அதிகாரமே இல்லாம நிறைய பேர் என்ன பண்றான்? ஊழியம் பண்றான், ஞானஸ்தானம் கொடுக்குறான், பொய்யான அபிஷேகத்தை சொல்லி நடத்தி கொண்டு இருக்கிறான். கர்த்தர் நினைச்சா ஒரு நிமிஷத்துல பாழாக்கி போய் ஆண்டவர் சங்காரம் பண்ணுவார். இன்னும் விளையாட்டு காரியங்கள் ஆண்டவரிடத்துல இனிமே பார்க்க மாட்டார். உலகம் முழுவதும் நடக்க போகிற காரியம் இதுதான். இனிமே இந்த காரியத்தை மாற்ற முடியாது. மாற்றுவதற்கு அவர் மனுபுத்திரன் இல்லை என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். 2 பேருடைய புத்தகம் 3வது அத்தியாயம் 10வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கிறது? திருடன் வருகிற விதமாக வரும்.
அப்போ திருடன் வருகிற விதம் என்றால் திருடன் வந்து சொல்லிட்டா வருவான். லெட்டர் போட்டுட்டு, ஐயா நான் திருடன் பேசுகிறேன், வீட்டில் எல்லாம் பொருள்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்களா, சாவியெல்லாம் எடுத்து டேபிளில் வச்சுருங்க, நான் வந்து உங்களை கொலை பண்ணாமல் எடுத்துகிட்டு போனேன்னா சாவியை டேபிளில் வச்சுருக்கேன், வாசலெல்லாம் திறந்து வைங்க, பூட்டி வைக்காதீங்க, வந்தோம்னா சுட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். திருடன் எப்படிமா வருவான்? லெட்டர் போட்டு வருவானா? ஃபோனில் வாட்ஸ்அப்பில் சொல்லிட்டா வருவான்? ஆனால் தெரியுமா தெரியாதா? திருடனை பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? வருவானா வரமாட்டானா? இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? வானங்கள் மட மட என்று அகன்று போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக வானங்கள் திறக்கப்படுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இது பகிரங்கமாக இருக்குது, இல்லை மறைவாக இருக்குதா? திருடனா திருடுத்தனமாக வந்துட்டு திருடுத்தனமாக போயிடுவாங்களாம். இப்படி ஒரு உபதேசம். இந்த ஒருத்தன், ஒரு ஜெகன் ஒருத்தன், ஒரு பெரிய புழுகினி, அதை பார்த்து ஏகப்பட்ட புழுகினிய ரகசிய வருகை ரகசிய வருகை. சபிக்கப்பட்ட சாத்தானுடைய ஆவி வேற எங்க இருக்குன்னா அவன்கிட்ட தான் இருக்கு. திருந்தவே மாட்டானுங்க. எவ்வளோ கள்ள உபதேசங்களை வச்சிருக்காங்க, நான் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். பொங்கல் வந்து நம்ம அரிப்பின் பண்டிகை, நம்ம எல்லாம் சர்ச்சுக்கு முன்னாடி பொங்கல் கொண்டாடணும், அது ஒருத்தங்க சொல்றான். ஏன்னா பைபிளில் எதை பார்க்கணும் எதை படிக்கணும் அறிவு இல்லை. பொங்கலை பற்றி அதை பற்றி மேடை ஓட்டு ஒவ்வொரு ஊழியக்காரனும் பேசுகிறான். கார்பரேட் கம்பெனி அந்த ஊழியக்காரன் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லா சபையின் வாசல் அதான் நடந்துகிட்டு இருக்குது. அது ஏங்க ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறாரு? ரொம்ப அழிவுக்கு நெருங்கி கொண்டு இருக்கிறார்கள் என்பதாக இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். என் தேவனுடைய ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு படியாக இன்னைக்கு பயப்படுற பயம் எவன்டையுமே இல்லை என்பதாகத்தான் இந்த இடத்துல நாம் உணர முடிகிறது. வெளிப்பாடுடைய புத்தகத்திலே 3ஆம் அத்தியாயம் 12வது வசனத்தை வாசிக்கப்படும் போது, தேவனுக்கு ரொம்ப நேரங்கள்லாம் தேவையே இல்லை. ஆண்டவர் ஏன் இவ்வளவு காலங்களை தாமதிக்கிறார் என்று பார்க்கப்படும் போது, இன்னும் பைபிளை திறந்து பார்க்குறாங்களே தவிர படிக்கிறாங்களே தவிர அர்த்தமே தெரியல. ஒரு வார்த்தைக்கு கூட அர்த்தம் தெரியாது, தீர்க்க தரிசனம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. கடைசியில் ஆண்டவர் இவர்களுக்காக ஒரு இரக்கத்தை வைத்திருக்கிறார். வாசிங்க 3:12 வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. நகரத்தையும் நாமத்தையும் ஆண்டவர் எழுதுகிறார். ஒரு மனிதனை நிறுத்தி வைத்து எழுதுகிறார். அவருடைய நாமத்தை எழுதுகிறார். அவன் மேல எழுதுகிறார், முத்திரையை போடுகிறார். அவனுக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறது. அவன் தூணாக இருக்கிறான். அப்படிப்பட்ட தூண் மாதிரி நீ வச்சுதான் ஒரு வீடை கட்டுவாங்க, எழுப்புவாங்க. இன்றைக்கு சபைக்கு, திருச்சபைக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய, தூணா இருக்கக்கூடிய ஊழியக்காரன் எங்க இருக்கிறான்? அந்த பில்டிங்கை தாங்கக்கூடிய, அந்த திருச்சபையை தாங்கக்கூடிய, நடத்தக்கூடிய அப்பேற்பட்ட ஊழியக்காரன் எங்க இருக்கிறான்? ஒருத்தனை சொல்லுங்க பார்ப்போம். அன்றைக்கு பாமால கீர்த்தனை பாட்டு பாடும்போது ஜனங்கள் அப்படியே கடற்கரையிலையும் எல்லா கூட்டங்களிலும் அப்படியே வருவாங்க. அந்த பாமால கீர்த்தனை அப்படியே மனதை உடைக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் நெருக்கத்தை உண்டாக்கும். ஆண்டவர் சமூகத்தில் அன்பை காண்பிப்பாங்க. ஆண்டவர் சுகத்தை கொடுக்கும்போது சுகத்தை பெறுவாங்க, சாட்சி சொல்லுவாங்க. அப்படி வளர்ந்த திருச்சபைகள்லாம் எங்கேயோ இருந்தது. இன்னைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு குத்துப்பாட்டு, மிமிக்ரி, நையாண்டி எல்லா ஊழியக்காரனும் ஆரம்பிச்சுட்டான். அங்க தேவனா இருப்பாரு. எல்லாம் சாக்கடைக்கு போறாங்க அப்படின்னு ஆண்டவர் பார்க்கிறார். இவெல்லாம் சாக்கடை கேஸ் அப்படின்னு. ஜனங்களுக்கு என்ன அப்படின்னா, சினிமா ஸ்டைலில் இருக்குதா, நல்லா டான்ஸ் போடுறான்னா, ஒரு சின்ன பையன் ஆடி பாடி பெரிய கூட்டத்தெல்லாம் சேர்த்தான். 5 கோடி 10 கோடி அமெரிக்காவில் காணிக்க வாங்கின பையன். கடைசியில் என்னவோ தெரியல, அவன் பர்சனல் மேட்ரு ஏதோ ஒன்று கூட்டிகிட்டு போயிட்டான். திருப்பி வந்திருக்கானா, திருப்பி நியூ சர்ச் ஓப்பன் சொல்லி போட்டு போன வாரம் என்ன பண்ணியிருக்காங்க, ஆதரவாளர்லாம் கூப்பிட்டு பெருசா ஆண்டவர் சேர்த்து கொண்டார், ஆண்டவர் அழைத்து வந்து விட்டார் அப்படின்னு அதுக்கு வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கிறான் 4 பேர். நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அப்ப என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? உலகத்தினுடைய சம்பவங்கள் எல்லாம் என்ன நடக்க போகுதுன்னா, திருச்சபைக்கு கொண்டு வரணும். இவங்களை எந்த அளவுக்கு ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு கர்த்தர் சேர்த்துருவார். ஆண்டவர் அதுக்கு தானே அந்த வேலையை வச்சுட்டு இருக்கிறாரு. நிலச்சரிவுகளும் இன்னைக்கு எரிமலையும் இருக்குது ஐயா. பெரிய வெள்ளங்கள் வருகிறது. ஏதாவது எந்த தேசத்தில் இராணுவம் போய் தடுக்க முடிஞ்சதா? அவன் நம்பி இருக்கக்கூடிய பெரிய போட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க.
ஸ்ட்ரைக்கிங் போர்ட்ஸ் நிறைய இருக்குது. எல்லாம் வெள்ளச்சேத்திலிருந்து ஒருத்தனையும் காப்பாற்ற முடியல, நிலை சரிவிலிருந்து காப்பாற்ற முடியல, நெருப்பிலிருந்து காப்பாற்ற முடியல, எவ்விதமான பெரிய இயற்கையினுடைய ஒரு பயங்கர அழிவிலிருந்து காப்பாற்ற முடியவே முடியாது. ஏன் என்று பார்க்கப்படும்போது தேவனுடைய காரியத்தை எவன் நினைச்ச முடியாது, தடுக்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது, ஒன்று சொல்லவும் முடியாது, மாறுதலன் சொல்ல முடியாது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ உலக வல்லரசு அமைப்புகள் ஐநால கூடுறாங்க, அப்புறம் என்ன பண்ணுறாங்க, பிரான்ஸில் ஒரு மீட்டிங் போடுறான், வெனிசுலாவில் ஒரு கூட்டத்தை போடுறான், இனி எங்கெங்கேயோ ஒரு பெரிய பெரிய சர்வதேச சார்க்கு மாநாடு நடத்துகிறான். இப்படியாக நிறைய அங்கங்கே என்ன பண்ணுறாங்க, 50 நாடுகள், 25 நாடுகள், 9 நாடுகள், 7 வல்லரசு, இப்படி நிறைய நாடுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனித்தனி அமைப்புகளை வச்சுருக்காங்க. எதுக்குயா நீ அமைப்பை வச்சுருக்கிற? ஆண்டவர் கேட்குற, எதுக்கு நீ இந்த அமைப்பை வச்சிருக்கிற? ஜனங்களுக்கு உன்னால் தண்ணி கொடுக்க முடிஞ்சுதா, சாப்பாடு கொடுக்க முடிஞ்சுதா, அவன் உயிரை காப்பாற்ற முடிஞ்சுதா? முடியவே முடியாது. அவ்வளோ ஜனமும் செத்ததான் மிச்சம். ஒரு பக்கத்தில் ஆயுத கலாச்சாரம், எப்பண்டா இந்த ஏவுகணையை விடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆயுத கலாச்சாரம் எல்லா தேசத்திலும் இருக்கும்போது, இந்த பூமியில் துன்மார்க்கர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது சமாதானம் வருமா ஐயா? துன்மார்க்கமான ராஜ்யத்தில் துன்மார்க்கமான அதாவது அதிகாரிகளும் பிரபுக்களும் மன்னர்களும் மந்திரிகளும் ஜனாதிபதிகளும் தான் இந்த தேசம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் ஐயா? அமைதி இருக்குமா? சமாதானம் வருமா? சமாதானம் வராது. ஒன்று நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இந்த உலகத்தில் வேதத்தின்படியாக நடக்கக்கூடிய, வேதத்தில் உள்ள நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நிறைய உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்குது. அந்த கட்சிகள்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு இறங்கி என்ன பண்ணுறாங்க, அதிலிருந்து வார்த்தைகளை எடுத்து அதை ராஜ்யபாரத்தில் அந்த சட்டத்துக்கு மரியாதை கொடுத்து வைத்திருக்க நாடுகள் தான் இன்னைக்கு நல்லா இருக்குது. இந்த வேதத்துக்கு மரியாதை கொடுக்காம வேதத்துடைய சட்டத்துக்கு செவி சாய்க்காத நிறைய எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே எதை படிக்கிறான்னு இல்லையா, பைபிளை முழுக்க படிச்சிருவானுங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த நல்ல கருத்தை வச்சு தான் அந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ண முடியும், பெரிய தலைவராக முடியும் அப்படின்ற எண்ணங்கள். தேசத்துக்குள்ள நல்ல ராஜ்யத்தை நிறுவ முடியும், நல்ல மக்களுக்கு நல்லதை செய்ய முடியும் என்கிற அந்த உணர்வும் அந்த ஆற்றலும் இந்த வேதத்துக்குள்ளே இருக்கிறது. வேதம் கற்றுக் கொடுக்கிறதுலாம் அரசியல் நிர்வாகத்தை கற்றுக் கொடுக்கிறது. வேதம் சட்டத்தை கற்றுக் கொடுக்கிறது, ஒழுக்கத்தை நீதியை கற்றுக் கொடுக்கிறது, பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கிறது. இதன் மூலமாக தான் அந்த உலகத்திற்கு சமாதானத்தை கொடுக்க முடியும், நிம்மதியை கொடுக்க முடியும். அப்படியாக இந்த தேசத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கல அப்படின்னா அந்த தேசங்கள் பாழாகிறதை யாராலும் தடுக்க முடியாது. இனி உங்களுக்கு உலக சமாதானத்துக்காக நாங்கள் கூட்டம் போட்டுட்டோம், உலகத்துக்கு சமாதானத்தை கொடுத்தாங்களாமா? சார்க்கு நாடுகள் சமாதானத்தை கொடுத்துச்சா? ஐநா சபை சமாதானத்தை கொடுத்துச்சா? உலகத்தில் நிறைய நோபல் பரிசு வாங்குற சமாதானத்தை கொண்டு வந்தானா? எவனா கொண்டு வந்தானா? முடிஞ்சதா? ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலகட்டங்களில் நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கலிபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்த சம்பவங்களை பார்க்கப்படும் போது 15 லட்சம் பேர் ஊரை விட்டு ஓடிட்டாங்க. பணம் பொருள் எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே ஓடிட்டாங்க. கர்த்தர் அந்த இடத்துலையும் பாருங்க, அவ்வளோ பெரிய நெருப்பு எரியுது, அப்படி ஜுவாலித்து எரிகிறது. அங்க ஒருத்தருடைய வீட்டில் காம்பவுண்டில் அந்த நெருப்பு தொடவே இல்லை. காரணம்னு கேட்டா அவன் தேவனுடைய மனுஷன், வேதத்தை நம்புறவன், வேதத்துடைய வாக்கு தத்தத்தை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிற அவனுடைய வீட்டை நெருப்பு தொடவே இல்லை. உலகமே ஆச்சரியமா பார்க்குது. அதே மாதிரி அங்க ஒரு தேவாலயம், கர்த்தருக்கு பிரியமாக ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி வருகிற அந்த தேவாலயமும் நெருப்பில் எரியல. தேவன் அடையாளத்தை வச்சிருக்கிறாரு. உலகத்துல நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஒரு தேசத்திலே பட்டணத்திலே 10 நீதிமான் இருந்தா அழிக்க மாட்டாரு. அங்க ஒருத்தன் தான் நீதிமான் இருக்கிறான், மற்ற அவ்வளவு பேருமே ஆண்டவருக்கு விரோதிகள். அது கிறிஸ்தவ தேசம். அது ஏன் ஆண்டவர் அழிக்கிறார் என்றால் அவ்வளவு பேரும் வேதத்தினுடைய வார்த்தைக்கு வாக்குத்தத்தத்துக்குள்ள இல்லை. தேவனுடைய அவர்களுடைய வார்த்தையின்படியாக பயந்து நடக்கிறவர்கள் இல்லை. தீயெல்லாம் பரவச்சு, பயங்கரமான ஒரு காரியம். இங்க ஒருத்தன் இது பெரிய கர்மம் அப்படின்னாக்க, கர்மம்னா உன் பரிகாரத்தில் போய் நீக்கு, உன்னால முடியுமா? பஞ்சபூதன்றான். அதை படைச்சதே ஆண்டவர் தான்ப்பா, அது அவருக்கு தான்ப்பா கட்டுப்படும். நீ அதுக்கு போய் பரிகாரம் பண்ணா நடக்குமா? அது சொன்னா கேட்டுக்கிடுமா? அது ஒன்னே கொளுத்தி போடும். ஜாக்கிரதை, உன் நம்பிக்கை வீணா போயிடும். ஆண்டவர் எச்சரிக்கையா இருக்கிற இந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம்.
ஏன் இப்படியாக பார்க்கப்படும்போது ஒரு பக்கம் ஜனங்கள் தூஷிப்பார்கள், ஒரு பக்கம் ஜனங்கள் பயப்படுவார்கள். இதுதான் ஆண்டவர் உலகத்துக்கு பார்க்கிறார். இன்னைக்கு அதான் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்க எங்க போய் பார்த்தாலும் சரி, ஒரு பக்கம் ஜனங்கள் தூஷிப்பார்கள், ஒரு பக்கம் ஜனங்கள் என்ன செய்வார்கள், பயந்து நடுங்குவார்கள், அஞ்சுவார்கள் என்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய கரத்தில் யாரும் தப்பவே முடியாது. ஆண்டவர் ஒருவனையும் தப்ப விடுவதில்லை. அவருடைய கண்ணு எவனையும் தப்ப விடாது. வானத்தில் போய் எங்க குடாரம் மட்டும் தூக்கிடுவாரு, கடலுக்குள்ள போய் குடாரம் மட்டும் தூக்கிடுவாரு. ஆண்டவருடைய சமூகத்தில் ஈவு இறக்க இருக்கிற நாட்களிலே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இல்லைன்னா வேட்டையாட விட்டுருவாரு. அப்ப வேட்டையாட விட்டா என்ன கதையாகும்? பாவத்தின் சம்பளம் மரணம். கலிபோர்னியால, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல என்ன பண்ணானுங்க? பாவம், கொடிய பாவம். ஆணுக்கு ஆணு கல்யாணம், பொண்ணுக்கு பொண்ணு கல்யாணம். பெரிய நியாயம் அங்க இந்த கலிபோர்னியால. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலாச்சாரம் உருவான இடமே லாஸ் ஏஞ்சல்ஸ் தான். ஹாலிவுட் நடிகர்கள் இருக்கிற அந்த பூமி தான். அங்க இருக்கிற தலைவர்கள் தான். அதோட உறவு வைத்திருக்கக்கூடிய தலைவர்கள் தான் சொன்னாங்க, திருமணம் முடித்தா ஆணு கல்யாணம் முடிக்கலாம், பெண்ணு கல்யாணம் முடிக்கணும். அவன் தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்தான். ஒரு பொண்ணு வந்து எத்தனை வாட்டி வேணாலும் கற்பத்தை என்ன பண்ணிக்கலாம், அதாவது கற்பத்தை கலைச்சிக்கலாமா. விபச்சாரத்துக்கு லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான். தேவன் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாரு. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக சொல்லி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய எச்சரிப்பு இந்த நாட்களிலே தேவன் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன என்று பார்க்கப்படும்போது 2 நாளாம் புத்தகம் 7வது அத்தியாயம் 14வது வசனத்தை வாசிப்போம். என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள். நாமம் தரிப்பிக்கப்பட்டதான் என் ஜனம். அவருடைய நாமத்தை தரித்து கொள்ளாம இருந்தா அவருடைய ஜனம் கிடையாது. தங்களை தாழ்த்த வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், என் முகத்தை தேட வேண்டும், பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு பாவங்களை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுவார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் என்ன பண்ணணும்? தாழ்த்த வேண்டும், தேவனை தேட வேண்டும், உண்மையான மனம் திரும்ப வேண்டும். அப்பதான் நான் பரலோகத்திலிருந்து பார்த்து உன் பாவத்தை மன்னிப்பேன், உன் தேசத்துக்கு சேமம் வரும். அது வரைக்கும் உன் தேசத்துக்கு அழிவு தான். இன்னைக்கு அந்த தேசத்துக்கு அழிவு வந்துருச்சுன்னா அந்த ஜனங்களை கொண்டு நடக்கிற அந்த அழிவை இது தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கும், குறையறதில்லை. நீ என்னைக்கு மனம் திரும்புறியோ அன்னைக்கு தான் உன்னை விடுப்பேன், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேசத்திலே எல்லா காரியங்களிலே பார்க்கப்படும்போது ஆண்டவருடைய தொடக்கம் எங்க அப்படின்னா தேவனுடைய வீட்டிலே தொடங்குகிறது. நியாய விசாரிப்பு ஆண்டுடைய வீடுகளிலே தொடங்குகிறது, ஆண்டுடைய தேசங்களிலே தொடங்குகிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாட்களில் 12 லட்சம் கோடியினுடைய சொத்துக்கள் அழிந்து எரிந்து சாம்பலாகிவிட்டது. பெரிய கோடீஸ்வரன் இன்னைக்கு காலையில் பார்த்தாக்க சாப்பாட்டுக்கு கையை ஏந்தி கொண்டு நிற்கிறான். பெரிய நடிகர் 3.4 பில்லியன் மணி வச்சிருந்தவன், அமௌண்ட் வச்சிருந்த, டாலர் வச்சிருந்தவன் நடு ரோட்டில் பிச்சை கட்டிக்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது, உங்களுக்கு என்ன கவலை? உங்கள் முகத்தில் கவலையே தெரிகிற மாதிரியே இல்லை. நினச்ச நேரம் எல்லாம் கிடைக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க தேவன் சொல்லுகிறார். நிறைய ஊழியக்காரர், இந்த டாப் ஊழியக்காரர் இருக்காங்கல்ல, டாப்னா என்ன அர்த்தங்க? டாப் ஊழியக்காரன்னா யாருங்க? டூப்பு ஊழியக்காரன். உருட்டு தீர்க்கதரிசி, போலி தீர்க்கதரிசி, கள்ள தீர்க்கதரிசி, மாய்மால தீர்க்கதரிசி, கேடி தீர்க்கதரிசி. இவெல்லாம் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குன்னு 2 வசனத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த கேடிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் இருக்கிறாங்களா அவங்க. 1 ராஜாக்கள் 19:18 வாசிங்க. ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களை அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களை உடைய 7000 பேரை இஸ்ரவேலில் மீதியாக வைத்திருக்கிறேன். ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான்னு ஒருத்தன் நான் தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி, நான் தான் பெரிய ஊழியக்காரன், எனக்கு அடுத்து எவனுமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் சொல்கிறாரு, டேய் நீ ஒன்று தான்ப்பா, 7000 பேர் ஆண்டவர் வைத்திருக்கிறேன்னு சொல்லுகிறார்.
இது போலதான் லாஸ் ஏஞ்சல்ஸுடைய பட்டணத்திலே போன மாசம் ஒரு வாலிப பொண்ணு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, மெயினான சென்டர்ல தினமும் வந்து மைக்க வச்சுக்கிட்டு ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம். லாஸ் ஏஞ்சல்ஸ் மக்களே, பணத்தையும் செல்வத்தையும் நம்பி இருக்கிற ஜனங்களே, உங்களுக்கு ஆண்டவருடைய எச்சரிப்பு. இந்த இடம் அக்கினியினாலே சுட்டரிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு சொல்லி ஒரு கொஞ்ச வயசு பொண்ணுக்கு ஆண்டவருடைய அபிஷேகம் தினந்தோறும் வந்து அந்த முச்சந்தில நின்று எல்லா ஜனத்துக்கு கேட்கும்படியாக பிரசங்கம் பண்ண வீடியோ இப்பதான் வந்து கொண்டு இருக்கு. ஐயா வந்து இந்தியாவில் மிகப்பெரிய ஊழியக்காரர், அங்க ஒரு தொடர்பில் இருக்கிறாரு, தீர்க்கதரிசிகளுடைய ஐக்கியத்தில் இருக்கிறாரு. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரருக்கு முதல் மெசேஜ் வந்துருச்சு, அவருக்கு வந்துருச்சு, கை கொடுங்க, அவருக்கு ஸ்வீட் கொடுங்க. அப்போ தேவன் என்னன்னா ஒரு காரியத்தை சொல்லாம ஆண்டவரே செய்ய மாட்டார். ஆண்டவர் சொல்லிதான் செய்கிறார், ஆண்டவர் சொல்லாம செய்யறதில்லை. ஏன் அப்படின்னா அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். உண்மையான அபிஷேகம் யாருக்குள்ள இருக்குதோ, தீர்க்க தரிசனம் சபைக்குள்ள இருக்கும், வெளியில இருக்கும், தேசத்துல இருக்கும். எவன்ட உண்மையான தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது? நடிப்பு தான் இருக்கிறது, ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. வேற ஒரு அந்நிய ஆவிகளை வைத்து ஆட்டம் போடுகிற கூட்டங்கள். கர்த்தர் ஒழிக்காம விட மாட்டாரு. இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை சொல்வதற்கு இந்த மாதிரி பாப்பா ஒரு சின்ன பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்து 17-18 வயசு கூட ஆகல. அது மைக் எடுத்துக்கிட்டு ஆண்டவர் என் மேல இருக்கிறார், ஆண்டவர் என் மேலே, ஆண்டவர் அபிஷேகத்திருக்கிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், லாஸ் ஏஞ்சல்ஸ் மக்களே, உங்கள் எல்லாருக்கும் கனவான்களே, எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பட்டணம் நெருப்பினால் ஒரு நாள் சுட்டரிக்கப்படும், நீங்கள் மனம் திரும்புங்கள், நீங்கள் மனம் திரும்புங்கள் சொல்லி டெய்லி மைக் எடுத்து பேசணும். அந்த பொண்ணு லாஸ்ட் கடைசியா சொன்னது 3ஆம் தேதி கடைசி எச்சரிப்பை சொல்லிட்டு அந்த பொண்ணு மைக்கை எடுத்துக்கிட்டு போயிடுச்சு, லாஸ் ஏஞ்சல்ஸ் விட்டு வெளியில போயிடுச்சு. அந்த செய்தி இன்னைக்கு வந்து கொண்டிருக்கு. அப்போ இன்னைக்கு கள்ள தீர்க்கதரிசிக்கு தெரியுமா ஐயா? உருட்டு தீர்க்கதரிசிக்கு தெரியுமா? போலி தீர்க்கதரிசிக்கு தெரியுமா? கார்பரேட் தீர்க்கதரிசிக்கு தெரியுமா? தெரியும். ஆண்டவரை சொல்லுகிறார். இன்னொரு நம்ம ஆட்கள், இன்னொரு பயங்கரமான இன்னும் நம்ம கூட்டங்கள் இருக்குது. அவங்க என்ன சொல்லுகிறான்னு பார்ப்போம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆவது அத்தியாயம் 27வது வசனத்தை எடுங்க. பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்துக் கொண்டார். அப்பொழுது கேயாசி அவளை விலைக்கு விட வந்தான். தேவனுடைய மனுஷன் யாரு? எலிசா சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவளை தடுக்காதே, அவள் ஆத்மா துக்கமா இருக்கு. ஏன்னா இவன் தீர்க்க தரிசனம் சொன்னா அவளுக்கு குழந்தை பிறந்தது, அந்த பையன் செத்து போனா. ஆண்டவர் யாருக்கு சொல்லல அப்படின்னா எலிசாவுக்கு சொல்லவே இல்லை. அவன் முகத்தை பார்க்கிறா, அவ கலங்கி வந்து நிக்கிறா, அவன் பாதத்துல வந்து நின்று அவ அழுகுறா. அந்த காரியங்களை பார்க்கப்படும் போது அவனிடத்துல வந்த போது அவன் சொல்லுகிறான், அவளை தடுக்காதே கேயாசு என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க. அவள் ஆத்மா துக்கமா இருக்கிறது, கர்த்தர் அதை அறிவியாமல் எனக்கு மறைத்து வைத்தார். இவங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் தீர்க்கதரிசிகள் இந்த வார்த்தையை தேடி பிடிச்சி எடுத்து கர்த்தர் அதை எங்களுக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார். என்ன ஆணவம் இருந்தால் அந்த வார்த்தையை திருட்டுத்தனமா எடுத்து பேசுவாங்க. எங்களுக்கு தெரியல, சொல்லல, ஆண்டவர் இந்த வார்த்தையின்படியாக எங்களுக்கு மறைத்து விட்டார். யார் சொல்றா? இந்தியாவில் இருக்கக்கூடிய உருட்டு தீர்க்கதரிசிகள். இப்படி எல்லாம் பேசலாமா ஐயா? அம்மா நீங்க சொல்லுங்க, இப்படி எல்லாம் உருட்டலாமா? அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக தீர்க்கதரிசிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ரகசியங்களை, ஆண்டவருடைய ரகசியங்களை சொல்லுகிற வழிகாட்டிகள் இந்த தேசத்திலே இல்லாமல் இருப்பதனால ஜனவரி 6ஆம் தேதி பாலைவனமாக இருந்த மெக்கா மதீனாவில் பார்த்தீங்கன்னா கொடிய அளவிலே பயங்கரமான வெள்ளம். முதல்ல 3 அடி தண்ணி தான் இருக்குது, சரி இந்த தண்ணி போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தானுங்க. அது 3 மீட்ரு என்னாச்சு, 3 9 3 12 என்னாச்சு, 10 அடிக்கு மேலே தண்ணி ஆயிடுச்சு. 3 மீட்டர் அளவிற்கு தண்ணி உயர்ந்தது.
பயங்கரமான ஒரு பெரிய காரியம் என்று பார்க்கப்படும்போது இன்றைக்கு அங்கே கேட்குறாங்க, இது அல்லாஹ்வுடைய கூடாரம், இது புனித கூடாரம் மெக்கா மதீனா என்று சொல்லிக்கிட்டு இருந்தானுங்களே, மாறுதட்டி பேசினானுங்களே, இப்போ என்னடா ஆச்சு அந்த புனித நகரத்துக்குன்னு கேட்டால் வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. எஜேக்கியேல் 36:31 வாசிங்க. எஜேக்கியேல் 36:31 வாசிங்க. அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் என்ன சொல்லி இருக்குதா ஐயா? என்ன சொல்லி இருக்குது? நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்கள் என்ன அர்த்தம்? நிறைய உபதேசங்கள் இருக்கிறது உலகத்துல. அது தேவனை பற்றிய, அது மார்க்கத்துக்குரியது அல்ல, அது வேறே மார்க்கமா இருக்கு. பைபிளை கையில வச்சிருப்பான், வேற மாதிரியான ஒரு உபதேசத்தை வைத்திருப்பான். அப்படிப்பட்ட மார்க்கங்கள் தப்புகிறது, வேற உபதேசங்களை கொண்டு வருகிறது. அததான் 7 சபைக்கு உள்ள தீர்க்க தரிசனத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனத்துல கொடுத்திருக்கிறாரு. வெளிப்பாடு புஸ்தகத்துல ஒவ்வொரு சபைகளில் இருக்கக்கூடிய உபதேசங்களை பத்தி அங்க சொல்லுகிறார். எந்தெந்த சபையில தவறான உபதேசங்கள் இருக்கிறது, எச்சரிக்கையாயிரு, அதைத்தான் ஆண்டவர் மனம் திரும்பு என்று சொல்கிறார். அதே காரியத்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. நீங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, வேத வசனம் சொல்லுகிறபடி பொல்லாத மார்க்கங்களையும் தகாத கிரியைகளை நினைத்து உங்கள் அக்கிரமங்களை நிமித்தம், உங்கள் அக்கிரமங்களை தெரிஞ்சோம் உங்களை அரசு. ஏன் ஆண்டவர் இவங்களை டச் பண்றாரு அப்படின்னா இதுதான் காரணம். கள்ள தீர்க்கதரிசி, லொள்ள தீர்க்கதரிசி, அப்புறம் யாரையா சொல்லுங்க, மாய்மால தீர்க்கதரிசி. ஒருத்தன் பேசியிருக்கான் காதில் வரும்போது, பஸ்ல வரும்போது ஒரு பிரதர் சொல்றாரு, ஐயா அந்த ஊழியக்காரன் இப்படி சொல்றான் ஐயா, காணிக்க தசமாகம் நிறைய அள்ளி கொடுக்கல அப்படின்னா நரகத்துக்கு போவான் அப்படின்னு சொல்றான் ஐயா ஒருத்தன். சபையில வந்து பாஸ்டர் சொல்றதை கேட்கல அப்படின்னாக்க நரகத்துக்கு போவான் அப்படின்னு சொல்றாரு ஐயா. அவர் தூத்துக்குள்ள பெரிய ஊழியக்காரர் ஐயா, இந்த மாதிரி பேசுறாரு ஐயா அப்படின்னு என் காதில் சொல்றான். எனக்கே பயமாயி போச்சு. இப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லுகிறார். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கண்டுபிடிக்க முடியல உங்களால். இந்த உலகத்தில் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய ஏசப்பா பரத்திலிருந்து அவருடைய ஆவியை ஊற்றுகிறார். அந்த ஆவியை ஊற்றப்படும் அந்த தேவ மனுஷனுக்குள்ள பிரசன்னமாகி அந்த தேவ மனுஷன் இருக்கக்கூடிய பட்டணங்கள் ஆண்டவரை அப்படியே மாற்றுகிறார், அந்த தேசத்தை மாற்றுகிறார். ஒருத்தன்ட தேவ ஆவியானவர் தானா அந்த பட்டணத்தில் அவன் இருக்கிறான் அப்படின்னா அவன் மேலே இறங்கக்கூடிய தேவ ஆவியானவர் அந்த பட்டணத்திலையும் இறங்கிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேசத்திலையும் இறங்கிட்டாரு. அப்படியாக ஆண்டவர் இறங்கினாதான் அந்த பட்டணம் உருப்படும். அந்த பட்டணமானது ஆண்டுடைய சமூகத்தில் கடந்து வரும் என்பதாக நாம் பார்க்கிறோம். மகா சங்காரங்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்டா வரப்போகிற காலங்களிலே கொண்டு வரப்போகிறார். கர்த்தர் நம்மளை எக்காலத்தை ஊத சொல்லியிருக்கிறார். எக்காலம்னா என்ன? தேவ எச்சரிப்பு. அப்புறம் எக்காலம்னா அது இல்லை. எங்கேயுமே கேட்குமா? கரெக்டான பாயிண்ட பிடிச்சிட்டாரு. அம்மா சொல்லுங்க, எக்காலம்னா என்ன? எக்காலம் எதுக்கு ஊதுறாங்க? நல்லதுக்கு ஊதுறாங்களா, கெட்டதுக்கு ஊதுறாங்களா? போருக்கு, யுத்தத்துக்கு எக்காலத்தை ஊதுவாங்க. அப்போ உலகத்துல ஒரு பெரிய சங்காரம், ஒரு அழிவு வருகிறது. எக்காலத்தை ஊதுங்கள், எக்காலம் ஊதி ஜெபிப்போம் என்று பக்தன் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க இந்த வசனத்தை நான் சொல்லி முடிக்க போகிறேன். எரேமியாவுடைய புத்தகம் 4வது அத்தியாயத்தில் 5-6 வசனங்களை வாசிங்க. 5 தேசத்திலே எக்காலம் ஊதுங்க, யூதாவில் அறிவித்து எருசலேமிலே கேட்க பண்ணுங்க, அரணான பட்டணங்களுக்கு உட்படும்படிக்கு சேருங்க என்று சொல்லி உரக்க சத்தமாய் கூப்பிடுங்க. சீயோனுக்கு நேராய் கொடியேற்றுங்க, கூடுங்க, நிற்காதிருங்க. நான் வடக்கே இருந்து பொல்லாப்பையும் மகா சங்காரத்தையும் வரப்படுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய திருச்சபை மக்களே, தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்படும் போது உலகத்தில் எக்காலம் என்று சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனத்தின் ஆவியை கொண்டு இந்த உலகத்துக்கு எச்சரிப்பின் செய்தியை நீங்க
அறிவியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பூமியில வரக்கூடிய தீங்கை நீங்கள் அறிவியுங்கள், அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதற்காகத்தான் ஆண்டவர் எக்காலம் ஊதுகள் சொன்னார். இவன் அங்கே எடுத்துக்கிட்டு பாப்பான்னு ஊதிக்கிட்டு இருக்கிறான். ஆனா தீர்க்க தரிசனம் என்பது அவனுக்கு தெரியல. ஐயா இவர்கள் எழுப்புதல் கூட்டம், ஐயா அங்கே எழுப்புதல் இங்கே எழுப்புதல், ஒரு எழுப்புதல் எல்லாம் டொபாக்குரா தான் இருக்குது. எங்கேயுமே எழுப்புதல் கிடையாது. தேவனுடைய ஆவி எங்கே இருக்குது, தீர்க்க தரிசனம் எங்கே இருக்குதோ தேவன் அங்கே பிரதிபலிக்கிறார், தேவன் அங்கே பேசுகிறார், தேவன் அங்கே இடைபடுகிறார், தேவன் அங்கே செய்தியை கொடுக்கிறார், தேவன் அங்கிருந்து இந்த தேசத்துக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். இவனா ரிவல் எழுப்புதல் எழுப்புதல் ஆடி பாடி கூத்தடிச்சு டான்ஸ் ஆடி கடைசியில் புஷ்னு போயிடுவான். அங்க தீர்க்க தரிசனமே இருக்காது. காரணம் என்னன்னா அது என்னது, அது டம்மி பீஸ். அது ஆண்டவருக்கு உண்மைக்கும் அதுக்கும் அடையாளம் இருக்குது. தேவனுடைய ஆவியினுடைய பிரசன்னம் வந்தா தேவனுடைய பிரசன்னத்தை நாம் பார்க்க முடியும். நம்ம சபையில தேவனுடைய அபிஷேகம் ஒழுங்காக நீங்க ஒழுங்கா வந்து ஒழுங்கா தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை எல்லாத்தையும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா தேவன் உங்க மத்தியில பிரதிபலிப்பாரு, தேவன் உங்களை எடுத்து நடத்துவார். இதுதான் நாங்க கடைசியில சொல்லுகிற ஒரு வார்த்தை. ரட்சிப்பை ஆண்டவர் யாருக்கு உடுத்துறாரோ அவனுக்குள்ள கம்பீர சத்தம் உண்டாக்கும். முழுமையான ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ள ஒரு பெரிய கம்பீரம் வரும். பெரிய ஆணவமாக, ஒரு டாம்பிகமாக, ஆண்டவருடைய ஒரு பெரிய ரட்சிப்பை பற்றி அந்த சந்தோஷம் அவனுக்குள்ளே இருக்கும். ஆண்டவருடைய ஆவியினுடைய சந்தோஷம் நிறைவாக அவனுக்கு இருக்கும். மற்றவரே ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கமும் திட்டமும் அவனுக்குள்ளே இருக்கும். அப்படியாக நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறாண்டா அடையாளப்படுத்தி இந்த தேசத்திலே எக்காலத்தை ஊதுங்கள் என்று வைத்திருக்கிறார். அவருடைய காலங்களும் நேரங்களும் எவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்டா ஒரு நிமிஷம். ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம். ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம்னா அதனுடைய அடையாளத்தை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன், ஏன்னா அவர் எந்திரிச்சு ரிமைண்டர் அப்படின்றாரு. அதனால நம்ம சரண்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.